ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும், லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ணணும். பட் இட்ஸ் ஓகே. வணக்கம். ஹைடெக் டிரான்ஸ்ஃபார்மர் கோயம்புத்தூர். அனதர் ஆம்பிளிஃபையர் ஃபைனல் செக்கிங்கில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜிஎல்சிடி ரிமோட் கிட் போட்டிருக்கோம். FT03 என்கோடர் போட்டிருக்கோம். இதில் வந்து ஆப்டிக்கல் அண்ட் கோயாக்சியல் செக் பண்ண முடியும். செக் பண்ணிகிட்ருக்கோம். இந்த செக்கிங் ப்ரொசீஜர் ஒன்று நான் போடுறேன். இது வந்து சோனி ப்ளூரே பிளேயர். இந்த சோனி ப்ளூரே பிளேயர்லேருந்து கோயாக்சியல் அவுட் எடுத்து FT03க்கு இன்புட்டாக கொடுத்துருக்கேன். தென் HDMI அவுட் எடுத்து இதில் வந்து ப்ளூரே பிளேயரில் இருக்கிற HDMI அவுட் எடுத்து இங்கே வந்து HDMI கன்வெர்ட்டர்னு சொல்லிட்டு ஒரு போர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது ஆக்சுவலாக பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் பண்ணும்பொழுது வந்து உங்களுக்கு ஆப்டிக்கல் அண்ட் கோயாக்சியல் ரெண்டும் கிளியராக ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்காக தான் இது. அப்படி இல்லைனா வந்து டைரெக்டாகவே வந்து ப்ளூரே பிளேயர்லேருந்து உங்களுக்கு கோயாக்சியல் அவுட் வந்து FT03 கொடுத்தா போதும். பட் இங்கே வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம வந்து ஆப்டிக்கலும் சரியாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு பார்க்குறதுக்காக இந்த கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணுறோம். இந்த கன்வெர்ட்டரில் வந்து HDMI இன் கொடுத்தாச்சு. தென் HDMI அவுட் எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக வந்து டிவி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஆடியோ ரிட்டர்ன் சேனல் கிடைக்கும். அந்த ஆடியோ ரிட்டர்ன் சேனல் கிடைக்கிறதால தான் நம்மளுக்கு ஆப்டிக்கல் சிக்னல் கிடைக்குது. அந்த ஆடியோ ரிட்டர்ன் சேனல் டிவி வழியாக வந்து மறுபடியும் கிடைக்குது. கிடைச்ச உடனே ஆப்டிக்கல் கிடைக்குது. ஏஆர்சியும் கிடைக்கும், அதாவது ஆக்ஸும் கிடைக்கும். அதை நான் செக் பண்ண முடியல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு HDMI ஏஆர்சி வந்து கிடைக்கிறதால, ஆடியோ ரிட்டர்ன் சேனல் கிடைக்கிறதால ஆப்டிக்கல் அவுட் கிடைக்குது. அந்த ஆப்டிக்கல் அவுட் எடுத்து மறுபடியும் 1 செகண்ட் FT03க்கு இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ 2 மோடும் ஒர்க் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து மியூட்டில் இருக்குது. இப்போ செட்டு மியூட்டில் இருக்கிறதால இந்த வியூ மீட்டர் வந்து நம்ம வந்து ஒரு 3 வியூ மீட்டர் போட்டிருக்கோம். ஒரு வியூ மீட்டர் வந்து 2 சிக்னலை வந்து அவுட் கோயிங் கொடுக்கும். அந்த 2 சிக்னலுக்கு 3 வியூ மீட்டர் போட்டிருக்கோம். 2 ஃப்ரண்ட்டு, அடுத்து அந்த லாஸ்ட்டில் வந்து 2 சரௌண்டு, நெக்ஸ்ட் வந்து சென்டரில் வந்து சப் அண்ட் சென்டர் போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா வியூ மீட்டருடைய எமிஷன் வந்து 0. வியூ மீட்டர் எமிஷன் 0ன்னு சொன்னால் வந்து நாய்ஸ் ஃப்ரீ. நாய்ஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வியூ மீட்டர் எமிட் ஆகும். அது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் எமிட் ஆகிட்டு க்ளோஸ் ஆகும். பட் நம்ம மியூட்டில் போடும்போது இந்த ஆம்பிளிஃபையரில் வந்து நம்மளுக்கு வந்து 0 வந்து நாய்ஸ் வந்து எடுத்திருக்கோம். 0 நாய்ஸில் வந்து இந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணியிருக்கு. எந்த இதுவும் கிடையாது. இப்போ நான் ஆன் பண்ணும்போது காமிக்கிறேன். அப்போ வந்து வியூ மீட்டர் பிளிங்க் ஆகும். அதர்வைஸ் மியூட்டில் போட்டோன்னா 100% வந்து வியூ மீட்டர் எமிஷன் வந்து 0வாக இருக்கும். சின்ன சிக்னல் கிடைச்சாலும் வியூ மீட்டர் எமிட் ஆகும். அது வந்து டோட்டலாகவே கிடையாது. மியூட்டில் இருக்கும்போது டோட்டலாக வந்து உங்களுக்கு 0 எமிஷன் இன் வியூ மீட்டர். நெக்ஸ்ட் ஆசிட்டிஸ் வந்து உங்களுக்கு எப்பயும் கொடுக்குற மாதிரி வந்து ஒரு சப் கண்ட்ரோல் தனியாக கொடுத்துருக்கோம். தென் வந்து என்கோடு தனியாக கொடுத்துருக்கோம். ரிமோட்லேயும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், மேனுவலாகவும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இதனுடைய அவுட்புட் எடுத்து வந்து உங்களுக்கு நம்ம நார்மல் உள்ள ஸ்பீக்கர்ஸ் 8 இன்ச்சு அண்டு 12 இன்ச்சு சப்புக்கு கொடுத்துருக்கோம். இப்போ ரிசல்ட்டை பார்க்கலாம். இப்போ மியூட்டில் இருக்குது. மியூட்டை ரிலீஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் கோயாக்சில் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் வந்து ஏஆர்சிக்கு மாற்றியிருக்கேன்.
இப்போ ஆப்டிக்கல் சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லோருக்கும் வணக்கம். கேட்டது ஒரு காலம் இப்போ அச்சின் மொழியில் பொண்ணு தேடி பார்த்தீங்கன்னா வி மீட்டர் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. மியூட்டில் இருக்குது. டோட்டலாகவே வி மீட்டர் க்ளோஸ் ஆகிடுச்சு. எந்த நாய்ஸும் கிடையாது. இந்த மாதிரி ஆம்பிளிஃபையரோ இல்லை ஸ்பேர்ஸோ வேணும்னு என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.